பீனா கொலாடா. என்னடா பேர் இது அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. ரொம்ப யோசிக்காதீங்க, பேரா நம்மளுக்கு முக்கியம். இது வந்து ஒரு பைனாப்பிள் மாக்டைல். ரொம்ப பயங்கரமான டேஸ்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு நல்லா ஒரு பைனாப்பிளை வாங்கி நல்லா தோலை சீவி எடுத்துக்கலாம். எனக்கு பிடிக்காத வேலைன்னா அந்த பைனாப்பிளோட தோல் எடுக்கிறது தான். அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் எனக்கு. அது தோல் எடுத்துகிட்டு அது சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் இது வந்து ஒரு 2 பேர் குடிக்கிற அளவுக்கு தான் செய்கிறேன். அதனால் பைனாப்பிள் ஜூஸ் வந்து ஒரு 200 ml தேவைப்படும். இப்போ ஒரு பிளெண்டரில் சின்ன சின்னதாக கட் பண்ண பைனாப்பிளை சேர்த்துட்டு இது கூட ஒரு 1/2 கப் மாதிரி இளநீர் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்து வந்திருக்கேன். இந்த இளநீர் சேர்க்குற பார்ட் மட்டும் கேமரா ஆன் பண்ணாமல் பண்ணிட்டேன். இளநீர் இல்லைன்னா பரவாயில்ல, தண்ணி கூட ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்து வடிகட்டி தனியாக வச்சுருக்கேன். இப்போ அதே பிளெண்டரில் தேங்காய் சேர்த்துட்டு இது கூடயும் ஒரு 1/2 கப் இளநீர் சேர்த்து நல்லா திக்கான தேங்காய் பாலாக புழிஞ்சி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 100 ml தேங்காய் பால் தேவைப்படும். நல்லா திக்காக வேணும். நல்லா புழிஞ்சி எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. இப்போ மறுபடியும் அதே பிளெண்டரில் பைனாப்பிள் ஜூஸ், அந்த எடுத்து வச்சுருக்க தேங்காய் பால், கொஞ்சமாக இளநீர், அதாவது ஒரு 1/2 கப் மாதிரி இளநீர் சேர்த்துக்கிறேன். இளநீர் இல்லைன்னா தண்ணி கூட சேர்த்துக்கலாம். இப்போ பைனாப்பிள் சங்க்ஸ் கொஞ்சம் சேர்த்துட்டு சுகர் இல்லைனா கண்டென்ஸ்டு மில்க் இல்லைனா ஹனி எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் சுகர் சேர்த்து நல்லா பிளெண்ட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாக்டைல்லாம் ஹோட்டலில் போய் ஆர்டர் பண்ணோம்னா அந்த கிளாஸில் சுற்றிலும் அந்த சில்லி பவுடர் உப்பெல்லாம் தடவி கொடுப்பாங்க. அதே மாதிரியே தடவி ஐஸ் க்யூப்ஸ் போட்டு சர்வ் பண்ணலான்னு ஃப்ரிட்ஜை தந்தால் ஐஸ் க்யூப்ஸ் இல்லை. நான் அதை கவனிக்கவே இல்லை. சரி பரவாயில்ல, சும்மாவே சர்வ் பண்ணிக்கலாம்னு அதில் ஊற்றி 2 ஸ்லைஸ் பைனாப்பிள் அந்த கிளாஸ் எட்ஜில் வச்சுட்டு குடித்தேன். அவ்வளோ அட்டகாசமாக இருந்துச்சு. ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.